Decode the world unfiltered. பாகிஸ்தானுக்கு எதிரான ஆப்ரேஷன் சிந்தூர் இருக்கு இல்லையா, அது முடிஞ்சு சரியாக ஓராண்டு ஆன நிலையில் உள்நாட்டிலேயே தயாரித்த அக்னி 5 ஏவுகணையை மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் தொழில்நுட்பத்தோட வெற்றிகரமாக சோதனை செய்திருக்கிறது நம்முடைய இந்தியா. மிஷன் திவ்யாஸ்திரா அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டத்தில் அக்னி 5 ஏவுகணை முதல் முறையாக 2024ஆம் ஆண்டு சோதிக்கப்பட்டுச்சு. தற்போது MIRV அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் இந்த தொழில்நுட்பத்தோட அக்னி 5 ஏவுகணை முதல் முறையாக சோதனை செய்யப்பட்டது. இந்த MIRV தொழில்நுட்பத்தில் சிறப்புகள் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். அதை பற்றி நம்ம சுருக்கமாக பார்த்துருவோம். இதுவரைக்கும் இந்தியாவிட இருக்கக்கூடிய மிசைல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஏவுகணைகள் ஒரே ஒரு இலக்கை மட்டுமே தாக்கக்கூடிய திறன் கொண்டவையாக இருக்குது. ஆனால் இந்த MIRV தொழில்நுட்பத்தின் மூலமாக ஒரு ஏவுகணையில் பல நியூக்ளியர் வார்ஹெட்ஸை பொருத்த முடியும். இந்த மாதிரி மிசைல்ஸ் விண்வெளியிலிருந்து பிரிந்து சென்று வெவ்வேறு திசைகளில் இருக்கக்கூடிய பல இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கும். எதிரி நாடுகளுடைய ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் ஒரே நேரத்தில் வரக்கூடிய பல இலக்குகளை கணித்து தடுப்பதுங்கிறது மிகவும் கடினம். இந்த அக்னி 5 ஏவுகணை 5000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கக்கூடிய திறன் கொண்டது. இது மூலமா பாகிஸ்தான், சீனா உள்ளிட்ட ஆசிய நாடுகள் முழுவதையுமே, இன்னும் சொல்லப்போனால் ஐரோப்பாவுடைய சில பகுதிகளையும் கூட இந்தியா தாக்க முடியும். மணிக்கு 29,400 கிலோமீட்டர் வேகத்தில் பாய்ந்து நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை தாக்கக்கூடிய திறன் கொண்டதுதான் இந்த அக்னி 5. இந்த மிசைலுடைய மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சம் அப்படின்னா கனிஸ்டர் லான்ச். இந்த ஏவுகணையை ஒரு உருளை பெட்டிக்குள்ள வைத்து லாரிகள் அல்லது ரயில்கள் மூலமா எளிதா ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்த முடியும். இந்த முறையானது போர்க்காலங்களில் ஏவுகணையை பாதுகாப்பாக வச்சிருக்கவும் ரகசியமா லான்ச் பண்ணுறதுக்கும் உதவக்கூடியது. இந்த மிஷன் திவ்யாஸ்திரா வெற்றியின் மூலமாக MIRV தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கக்கூடிய மிகச்சில நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைந்திருக்கிறது. இதுக்கு முன்னாடி அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ், அதே போல் பிரிட்டன், இவங்க கிட்ட மட்டும்தான் இந்த தொழில்நுட்பம் இருக்குது. அமெரிக்காவுடைய MIRV ஏவுகணை இருக்கு இல்லையா, அதை பற்றி பார்க்கலாம். அமெரிக்கா தான் உலகின் முதல்ல இந்த MIRV தொழில்நுட்பத்தை உருவாக்கி பயன்படுத்திய நாடு அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவுடைய தற்போதைய அணு ஆயுத பலத்தில் இந்த MIRV ஏவுகணைகள் மிக முக்கியமானவை. அதில் முதல் இடம் பிடிக்கிறது மினட்மேன் 3 அப்படிங்கிற தரை வழி ஏவுகணை. இது அமெரிக்காவுடைய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஏவுதளங்களிலிருந்து ஏவப்படக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை மிசைல். 1970 முதல்ல பயன்பாட்டுக்கு வந்த இந்த மிசைல் தான் உலகின் முதல் MIRV ஏவுகணை. ஒரு ஏவுகணையில் 3 அணுக்கரு வார்ஹெட்ஸில் சுமந்து சென்று வெவ்வேறு இலக்குகளை தாக்க முடியும். இன்னொன்று ட்ரைடன்ட் 2 அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் ஏவுகணை. இந்த ஏவுகணை அமெரிக்க கடற்படையினுடைய நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து ஏவப்படக்கூடிய ஒரு மிசைல். அமெரிக்காவுடைய மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் துல்லியமான ஒரு மிசைல்னு இது பார்க்கப்படுது. இந்த ஏவுகணை அதிகபட்சமாக 8லிருந்து 12 போர் முனைகள் வரைக்கும் சுமந்து செல்லக்கூடிய திறன் கொண்டது. 12,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் சென்று தாக்கக்கூடிய திறன் கொண்டது. ட்ரைடன்ட் கடலுக்கு அடியிலிருந்து ஏவப்படுறதுனால எதிரிகளால் இதை கண்டறியறது ரொம்ப கடினம். இதனுடைய ஆயுட்காலத்தை 2040ஆம் ஆண்டு வரைக்கும் நீட்டிக்கிறதுக்கு ட்ரைடன்ட் 2 D5LE அப்படிங்கிற நவீனமயமாக்கல் திட்டம் செயல்படுத்தப்பட்டு இருக்கு. அமெரிக்காவை காட்டிலும் உலகிலேயே மிகவும் வலிமை மிக்க, இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு வகையான MIRV ஏவுகணைகளை கொண்டிருக்கக்கூடிய நாடுனா அது ரஷ்யா. எதிரி நாடுகளுடைய ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை மீறி செல்லக்கூடிய வகையில் ரஷ்யா தன்னுடைய ஏவுகணைகளை வடிவமைச்சிருக்கிறாங்க. ரஷ்யாவுடைய மிக முக்கியமான இந்த MIRV டெக்னாலஜியோடு இருக்கக்கூடிய ஏவுகணை இருக்கு இல்லையா, அது RS-28 சர்மட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை நாட்டோ நாடுகள் சாத்தான் அப்படின்னு அழைக்கிறாங்க. அவ்வளவு ஆபத்தானது. இந்த சர்மட் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் பெரிய கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை. இந்த ஒரு மிசைல் இருக்கு இல்லையா, இது மூலமாக 10லிருந்து 15 வார்ஹெட்ஸை சுமந்து செல்ல முடியும். வடதுருவம், தென் துருவம் அப்படின்னு எந்த திசையிலிருந்தும் சுற்றி வந்து தாக்கக்கூடியது. அமெரிக்கா வச்சிருக்கக்கூடிய தற்போதைய பாதுகாப்பு அமைப்புகளால் இதை தடுக்கிறது ரொம்ப கடினம். இதே மாதிரி RS-24 யார்ஸ், RSM-56, புலேவா, ஓவர்ஷிங்க் இப்படின்னு பல MIRV திறன் கொண்ட ஏவுகணைகள் ரஷ்யா கிட்ட இருக்கு.
சீனா, பிரான்ஸ், பிரிட்டன் நாடுகளும் இதே MIRV தொழில்நுட்பத்தோட கூடிய ஏவுகணைகளை வச்சிருக்கிறாங்க. இப்போ அக்னி 5 இருக்கு இல்லையா, இந்தியாவுடைய ஒரு பெருமை மிகு ஒரு மிசைல்னு சொல்லலாம். இந்த ஏவுகணையை மிஷன் திவ்யாஸ்திரா மூலமாக இந்தியா பரிசோதித்தின் பின்னணியில் மிக முக்கியமான இராணுவ மற்றும் அரசியல் காரணங்கள் இருக்கின்றன. இந்தியாவுடைய அணு ஆயுத கொள்கைங்கிறது நோ ஃபர்ஸ்ட் யூஸ் அப்படிங்கிறது, அதாவது முதல்ல நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறது தான். இந்தியா ஒருபோதும் முதல்ல அணு ஆயுதத்தை தாக்க பயன்படுத்தாது. ஆனால் எதிரி நாடுகள் தாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக கடுமையான பதிலடியை நாம் கொடுப்போங்கிறது, அதற்கான திறனை இந்தியா வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படை. இந்த அக்னி 5 சோதனையின் மூலமாக எதிரி எவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தினாலும் இந்தியாவுடைய செகண்ட் ஸ்ட்ரைக் மிக வலிமையாகவும் தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும் அப்படிங்கிறத இந்தியா உலகத்திற்கு உணர்த்தி இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்தியாவிடம் இருந்த அக்னி ஏவுகணைகள் பாகிஸ்தானை முழுமையாகவும் சீனாவுடைய சில பகுதிகளையும் மட்டுமே எட்டக்கூடிய திறன் கொண்டவையாக இருந்துச்சு. இப்போ அக்னி 5 இருக்கு இல்லையா, இந்த ஏவுகணை 5000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் செல்லக்கூடியது. இது மூலமாக சீனாவுடைய வடக்கு எல்லை வரைக்கும் அனைத்து முக்கிய நகரங்கள் அதேபோல் இராணுவ தளங்களை இந்தியாவால் இலக்கு வைத்து தாக்க முடியும். சீனா தன்னுடைய வான்வெளியில் அதிநவீன ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை நிறுவி இருக்குது. ஒரே ஒரு வார்ஹெட்டை கொண்ட ஏவுகணைகளை அவர்கள் எளிதாக தடுத்து விட முடியும். ஆனால் மிஷன் திவ்யாஸ்திரா மூலம் சோதிக்கப்பட்ட இந்த MIRV தொழில்நுட்பம் ஒரே ஏவுகணையிலிருந்து பல வார்ஹெட்ஸை வெவ்வேறு இலக்குகளுக்கு அனுப்பக்கூடிய திறன் பெற்றது. இதனால் சீனாவுடைய பாதுகாப்பு அரண்கள் ஒரே நேரத்தில் பல தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் திணறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்தியாவுடைய அணு ஆயுத பலம்ங்கிறது சீன, ரஷ்ய நாடுகளை விட குறைவு தான். ஆனால் MIRV தொழில்நுட்பம் இருந்தால் குறைந்த எண்ணிக்கையிலான ஏவுகணைகளை கொண்டே எதிரி நாட்டுடைய பல இலக்குகளை ஒரே நேரத்தில் அழிக்க முடியும். இது இந்தியாவுடைய இராணுவ திறனை பன்மடங்கு உயர்த்துகிறது. அக்னி 5 ஏவுகணையில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சென்சார்கள், வழிகாட்டுதல் அமைப்புகள், அது மட்டும் இல்லாமல் ஏவுகணை பிரிந்து செல்லக்கூடிய தொழில்நுட்பங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது அனைத்துமே DRDO மூலமாக உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டவை அப்படிங்கிறது நம்முடைய பெருமை. இது உலக நாடுகளுக்கு இந்தியாவுடைய விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்ப வலிமையை எடுத்து சொல்லக்கூடிய இன்னொரு அம்சம்னு பார்க்கலாம். இந்த சோதனையின் மூலமாக MIRV தொழில்நுட்பம் கொண்ட அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் ஆகிய 5 நாடுகளுடைய எலிட் குழுவில் இந்தியா இணைந்திருக்கிறது. இது ஆசிய பிராந்தியத்தில் இந்தியாவுடைய செல்வாக்கை அதிகரிக்கிறதோட உலகளாவிய பாதுகாப்பு விவகாரங்களில் இந்தியாவுடைய குரலை வலுப்படுத்தும். எங்களை தாக்க நினைத்தால் உங்களின் எந்த பாதுகாப்பு அரணாலும் எங்களை தடுக்க முடியாது அப்படிங்கிற எச்சரிக்கையை எதிர் நாடுகளுக்கு தெளிவுபடுத்துறது தான் இந்த மிஷன் திவ்யாஸ்திராவுடைய மிக முக்கியமான நோக்கம். விஞ்ஞானி ஷீனா ராணி தலைமையிலான குழுவினர் அக்னி 5 ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்து வரலாற்று சாதனையை நிகழ்த்தி இருக்கிறாங்க. ஷீனா ராணி மிஷன் திவ்யாஸ்திரா திட்டத்தின் பின்னணியில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு ஆளுமை. அது மட்டும் இல்லாமல் இந்திய பாதுகாப்புத்துறையினுடைய பெருமைக்குரிய ஒரு விஞ்ஞானி. ஷீனா ராணி ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் லெபார்டரியில் மூத்த விஞ்ஞானியாக பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற முதற்கட்ட அக்னி 5 ஏவுகணை சோதனையின் திட்ட இயக்குநராகவும் இவங்க தான் செயல்பட்டாங்க. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை பூர்வீகமாக கொண்டவர். புகழ்பெற்ற காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ட்ரிவாண்ட்ரம் கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவில் பட்டம் பெற்றவர். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமாக இருக்கக்கூடிய இஸ்ரோவில் 8 ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் அவருக்கு இருக்கு. ஏவுகணைகள் விண்வெளியில் துல்லியமாக பாதையை மாற்றிக்கொள்வதற்கான மென்பொருள் அதுபோல கட்டுப்பாட்டு அமைப்புகளை உருவாக்குறதுல ஷீனா ராணி நிபுணர். அக்னி 5 ஏவுகணை விண்வெளியிலிருந்து மீண்டும் வளிமண்டலத்திற்குள்ளே நுழையும் போது அதில் இருக்கக்கூடிய பல வார்ஹெட்ஸை துல்லியமாக பிரித்து வெவ்வேறு இலக்குகளுக்கு அனுப்பக்கூடிய சிக்கலான தொழில்நுட்பத்தை வடிவமைப்பதில் இவருடைய தலைமையிலான குழு பெரும் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்தியாவினுடைய ஏவுகணை மனிதர் அப்படின்னு நாம் பெருமைக்குரியவராக சொல்லப்படக்கூடிய நம்முடைய டாக்டர் APJ அப்துல் கலாம் இருக்கிறார் இல்லையா, அவர் அப்படி அழைக்கப்படுறது போல அக்னி ஏவுகணை திட்டங்களுடைய சிறப்பான செயல்பட்டு வரக்கூடிய ஷீனா ராணி இந்தியாவினுடைய மிசைல் உமன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. பெண்கள் பெரும்பாலும் கடினமான இராணுவ பணிகளுக்கு பொருத்தமானவர்கள் அல்ல அப்படிங்கிற பிம்பத்தை உடைச்சு கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை திட்டத்தை வெற்றிகரமாக வழிநடத்தியது இவரது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. ஷீனா ராணியின் தலைமையின் கீழ் உருவாகி இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பம் தான் இன்றைக்கு இந்தியாவை உலகின் 6வது வலிமையான MIRV நாடாக மாற்றியிருக்கிறது. மிஷன் திவ்யாஸ்திரா நவீன இந்தியாவுடைய அறிவியல் மற்றும் இராணுவ தற்சார்பின் மிகப்பெரிய சாதனை. 5000 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரம் பாயக்கூடிய வலிமை, ஒரே ஏவுகணையில் பல இலக்குகளை தாக்கக்கூடிய MIRV தொழில்நுட்பம் அப்படின்னு அக்னி 5 இந்தியாவினுடைய பாதுகாப்பை அசைக்க முடியாத ஒரு நிலைக்கு உயர்த்தி இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வெற்றியின் மூலமாக உலகின் மிகச்சில வல்லரசு நாடுகளின் வரிசையில் இந்தியா இணைந்திருக்கிறதோட ஆசிய பிராந்தியத்தில் கிரெடிபிள் டெட்டரண்டாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது. ஷீனா ராணி போன்ற அர்ப்பணிப்பு மிக்க பெண் விஞ்ஞானிகள் தலைமையின் கீழ் உருவான இந்த தொழில்நுட்பம் யாரையும் தாக்குவதற்கு அல்ல, யாராலும் தாக்கப்படாமல் இருக்கவே அப்படிங்கிறத இந்தியா உலகுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.